It's a workouting of the chemistry of the Jolly Kelvis and Jaykumar. அதே மாதிரி வந்து மாஸ் ஹீரோக்கள் வந்து அதிகமா புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தின நடிகர் வந்து நீங்க தான். உங்க அப்பாவும் ஒரு இயக்குனராக இருந்தது, அந்த காரணத்தினாலதான் நீங்க வந்து நிறைய புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தினீங்களா, இல்ல வந்து உங்களுக்கு நிறைய புது இயக்குனர்களோட வேலை செய்யும் போது ஏதாவது ஸ்பெஷலா ஃபீல் பண்றீங்களா நீங்க? இல்ல, அதெல்லாம் அமையிற விஷயங்கள்ங்க. இது வந்து ஒன்றும் பிளான் பண்ணிலாம் ஒன்றும் பண்றது இல்லை. நான் அந்தந்த டைம்ல கேட்குற கதைகள் அதில் எது பெஸ்ட்னு சூஸ் பண்ணி நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். அதே மாதிரி வந்து இயக்குனர் ராஜா அவர் வந்து அவருடைய எல்லா படங்கள்லயுமே வந்து கதாநாயகனா அவருடைய தம்பி ஜெயம் ரவி தான் வச்சு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணுன்ற அந்த ஐடியா, அந்த தாட் வந்து எப்படி, அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அவர் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அவருடைய ரொம்ப நாளாவே அவரோட ஒரு நல்ல மாஸ் ஃபிலிம் பண்ணணுன்ட்டு ஆசை. எதுனுமோ தெரில, என்னுடைய 2 பேருமே ஒரே இது பேரலாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டார்கெட் 2 பேருக்குமே ஒன்றா இருந்துச்சு. ஸோ இவரை வச்சு ஒரு நல்ல மாஸ் என்டர்டெய்னர் கொடுக்கலான்றது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு அழகாக வரும். அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மீட், அது ஃபர்ஸ்ட் லவ் மாதிரியான ஒரு இன்சிடென்டா இருந்திருக்கும். ஸோ அந்த இன்சிடென்ட்ல வந்து ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது நீங்க என்ன மாதிரியான கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது கேட்டிருப்பீங்க, இல்ல அவர் வந்து இந்த மாதிரியான கதை என்கிட்ட இருக்கு, இதை நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே வேலாயுதம் தானே? இல்லை, நிறையா பேசணும். அவரு நிறையா கதைகள்லாம் சொன்னார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்தது தான் இந்த வேலாயுதமுடைய அந்த ஆசாத்தினுடைய அந்த விஷயம். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்டே அந்த ரைட்ஸ் இருந்துச்சு. ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அது இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே.